வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, தினமலர் அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்களே, அந்த ரிப்போர்ட்டுடைய அடுத்த அப்டேட்டை மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னா, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 4 ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவி காலியாக போதான், வேக்கண்டாக போதான். 4 இடங்கள். 3 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவியும், ஒரு தெலுங்கு தேசம் கட்சியுடைய ராஜ்யசபா எம்பியுடைய பதவியும் வேக்கண்டாக போதான் ஜூன் மாதம். இப்போ இந்த 4 காலி இடங்களுக்கு மே மாதம் எலெக்ஷன் நடக்க போதான், கம்மிங் மே. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க, அதன் அடிப்படையில் இந்த 4 சீட்டுகளும் தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு போயிருக்கு. இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் 2 சீட்டில் தெலுங்கு தேசம் எம்பிக்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னும், ஒரு சீட்டை பிஜேபிக்கும் ஒரு சீட்டை ஜனசேனா பார்ட்டிக்கும் சந்திரபாபு நாயுடு ஒதுக்க முடிவு எடுத்திருக்காராம். 2 தன்னுடைய பார்ட்டி தெலுங்கு தேசத்துக்கு, 1 பிஜேபி 1 ஜனசேனாவுக்கு. இப்போது பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு சீட்டில் அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பியாக்க பாஜக மேலிடம் ஆலோசனையில் இருப்பதாக தினமலர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தினமலருடைய ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது. அப்படியே அண்ணனை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கி பிஜேபியுடைய மாநில தலைவராகவும் அப்பாயின்ட் பண்ணால் வேறு லெவலில் பிஜேபியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு தமிழக பாஜக தொண்டர்கள் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திக்கிருக்காங்க. இது ஒன்று. 2வது, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இடையில் ஒரு 10 நாள் கேப்பா. இதில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர்கள்லாம் வெளிநாடு இல்லை குளிர் பிரதேசம், இங்கே கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. உதயநிதி துபாய் புறப்பட்டு போயிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் 1 வார காலம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸோட போயிருக்காரு. இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போது சும்மா காமெடியாக என்ன டிபேட் நடக்குது தெரியுமா? கொடைக்கானலில் தி தாமரா கொடை அப்படிங்கிற ஹோட்டலில் தான், நட்சத்திர விடுதியில் தான் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினரோடு தங்கியிருக்காராம். தி தாமரா கொடை அப்படிங்கிறது அந்த விடுதியுடைய பேர், 5 ஸ்டார் ஹோட்டலுடைய பேர். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ஒரு நாள் வாடகை, ஒரு ரூமுடைய வாடகை எவ்வளவு அப்படின்னா 25,000 அப்படின்னு புக்கிங் பிளாட்ஃபார்மில், புக்கிங் ஆப்ஸில் விலை காட்டுது. இப்போது காமெடிக்கு பாஜக அதிமுக காரங்க டிவிகே காரங்களாம் என்ன காமெடிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கையிருப்பு 10,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த ஹோட்டலுடைய ஒரு நாள் வாடகை 25,000 ரூபாய்க்கு மேலேயாம். 10,000 ரூபாய் தானே கையிருப்பு வச்சுருக்காரு. ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட கேளுங்க தலைவரே அப்படின்னு பாஜக அதிமுக சப்போர்ட்டர்ஸு டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இப்போ கிண்டல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய, இது சம்மந்தப்பட்ட மீம்ஸ் எல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்காக மோடியும் அமித்ஷாவும் எத்தனை பொதுக்கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எலெக்ஷனை எவ்வளவு முக்கியமாக கருதி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் பிஜேபி. அதனால தான் பிஜேபி தொடர்ந்து 3வது முறையாக தேசத்தை ஆளக்கூடிய கட்சியாக இருக்குது. மோடி எடுத்துக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கார். பிரதமர் பதவிக்கு மேலே உயர்ந்த பதவி நம்ம நாட்டில் ஏதாவது இருக்கா? அந்த பதவியில் இருந்துட்டு ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாருங்கள். எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. இதுதான் மோடி அப்படின்னு இப்போது பாராட்டுக்கள் குவிந்து வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக போராடிக்கு இருக்காங்க பிஜேபி தலைவர்கள். தேர்தல் முடிவு பிஜேபிக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா காங்கிரஸ் எல்லாம் ஒரு வேலையும் பார்க்கல. காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வெஸ்ட் பெங்காலுக்கு பரப்புரைக்கு போகவே இல்லை. ராகுல் காந்தி 1 தடவையோ 2 தடவையோ போயிருக்காரு, அவ்வளவுதான். எலெக்ஷன் ரிசல்ட்டு டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பிஜேபிக்கு ஃபேவராக தான் வரும். ரிசல்ட்டு பிஜேபிக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா இவிஎம்மை டேம்பர் பண்ணிட்டாங்க, எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் திமுக இப்படி உட்காந்து பொய்யை பரப்பிக்கு இருப்பாங்க. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதனால தான் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதை மூடி மறைச்சிட்டு எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால தான் ஜெயிக்கிறாங்க பிஜேபி, எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு என்னென்னமோ உளருவாங்க. இப்படி உளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆக மொத்தம் எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் பேசும். பிஜேபியா டிஎம்சியா போகக்கூடிய அந்த ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது பிஜேபி சர்க்கார் வெஸ்ட் பெங்காலில் அமைய போதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.